இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன இன்னொரு ஓமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்போ மூத்தவன்கிட்ட அந்த மனுஷன் வந்து சொல்றாரு, நீ வந்து இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய். அவன் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் கீழ்ப்படிய மனதில்லாதவனா காணப்படுகிறான். ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செய்யறான், திருப்பி அவன் அந்த தோட்டத்துல போய் வேலை செய்யறான். இளையவன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்றான், ஆனா போகல. இந்த 2 பேருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கும்போது, மூத்தவன் என்ன செய்யறான், அவன் வந்து சுதந்திரமா வாழணும், என்னுடைய நாளா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவனா காணப்பட்டாலும் அவன் மனஸ்தாபப்படுகிறவனாய் காணப்பட்டான் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இளைய குமாரனை பார்த்தோன்னா அவன் நல்லா பேசுறான். அவங்க அப்பாவுக்கு அவன் வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா வந்து அவன் போவான் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க, அவன் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் ஒரு மாய்மாலக்காரனாக காணப்படுகிறான். ஆனா அவன் போகல அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதை யாரை குறித்து ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, இந்த பரிசேயர் சதுசேயரை தான் குறித்து சொல்றாங்க. இந்த போதனைகளுக்கு, அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி ஓமையா சொல்றாங்க. ஆனா பாவிகள் என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சகைவாகட்டும், மத்தேயுவாகட்டும், மகதலேனா மரியாவாகட்டும், அவங்க செய்த பாவங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அவங்க மீட்பை பெற்று கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஓமையில ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறார் அப்படின்றதான் இந்த ஓமையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பணியை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் ஒரே வேலையை தான் கொடுக்கிறாரு. ஆனா அந்த வேலையை அவங்க எப்படி செய்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கான வேலையை நம்ம ஒவ்வொரு இடத்துல கொடுக்கிறாரு. இது நமக்கு ஒப்புமையா நம்ம பார்க்கும்போது, மூத்த மகன் ஒருவேளை பாவியா இருக்கிற மனுஷர்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பாவியான மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்வாங்க முன்பதாக. ஆனா மனஸ்தவப்பட்டு மனம் திரும்பி மீட்பை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஆனா இந்த இளைய மகன் ஒரு மாய்மாலக்காரனாக, வெளி வேஷம் உள்ளவனாக, ஆண்டவருடைய சமூகத்துல நன்றாக இருக்கிறத போல, ஆண்டவருக்காக வாழுகிறத போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம காட்டிக்கொண்டு, ஆனா முடிவில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திராட்சை தோட்டம், அவர் சொல்றாரு என் திராட்சை தோட்டம் அப்படின்னு அந்த தகப்பன் மகன்கிட்ட சொல்றாரு. தகப்பன் பிள்ளை உறவு அப்படின் போது தகப்பனுடைய சுதந்திரம் மகனுக்கும் உண்டு. அப்போ நம்முடைய திராட்சை தோட்டம் அப்படின்னு அவன் சொல்லல, என் திராட்சை தோட்டம். அப்ப ஆண்டவர் பிதாவுடைய தோட்டத்துல அவருடைய ராஜ்ய பணிக்காக நம்மை அழைக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே அந்த பணியை செய்வது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில் ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நம்மளால செய்ய முடிந்த காரியங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்யணும். இந்த மனுஷனை பார்க்கும்போது அவனுக்கு திராட்சை தோட்டம் இருக்கு. அப்போ அவன் கூலியால வைத்து அந்த வேலையில அவனால செய்ய முடியும். ஆனா தன்னுடைய குமாரர்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குமாரர்களிடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய பிள்ளைகள் அந்த அவங்க தோட்டத்துக்குரிய வேலைகளை செய்யணும். அதே மாதிரி நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குரிய பணிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்ன சொல்றாரு, இன்றைக்கு போய் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள்ல நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 9 அதிகாரம் 4 வசனம் இப்படியா சொல்கிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அப்போ இன்றைக்கே ரட்சணை நாள், இப்பவே நம்ம வந்து இந்த பணிகளை செய்ய நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த வேலையில நம்ம எப்படி செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த மூத்த குமாரனை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அவன் சுய நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவங்க தகப்பனுக்கு ஒரு பிரியம் இல்லாத
பொல்லாத வார்த்தைகளை பேசுகிறவனா காணப்பட்டான். ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த தகப்பன் துக்கப்பட்டிருக்கலாம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா அந்த மூத்த மகன் மனம் திரும்பினா, மனஸ்தாபப்பட்டா, போனா அப்படின்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாவமான செயல்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இதை நீ செய், இந்த ஊழியத்தை செய், இல்லை இந்த காரியத்தை எனக்காக செய், இவங்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்முடைய மனதுல ஆண்டவர் ஏவின காரியங்கள், நம்மோடு ஆண்டவர் பேசின காரியங்கள், வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக பேசின காரியங்களை நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? ஒருவேளை அந்த நேரத்துல அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டாலும் மனஸ்தாபப்படுகிறவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் மீட்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அவருடைய தோட்டத்துல நித்திய ராஜ்யத்துல நம்ம பங்கடைவர்களாய் காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இளைய குமாரனை போல நான் நன்றாக செய்கிறேன், நான் இந்த வேலை செய்கிறேன், இந்த ஊழியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிறேன், இவ்வளவு காரியங்களை நான் ஆண்டவருக்காக செலவிடுகிறேன், என்னுடைய பணத்துல நான் ஆண்டவருக்காக செலவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை, சுய நீதியான காரியங்களை நம்ம செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் காரியங்களை செய்கிறோமா? மனஸ்தாபப்படாதபடி நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற பாவமான கிரியைகளை குறித்து நம்ம மனஸ்தாபப்படாதவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் இந்த ஓமையின் மூலமாக, இந்த 2 குமாரர்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மோடு பேசும்போது நாம் எப்படி அவருக்கு பதில் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம், அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா, அவருடைய சுவிசேஷ பாரத்தை சுமக்கிறவர்கள், அதற்குரிய வேலைகளை செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தீத்து 1:16 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். அப்போ இங்க அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருக்காக இந்த காரியத்தை செய்கிறேன், அறிக்கை பண்ணுகிறோம். ஆனா கிரியைகளினால அவரை மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இளைய குமாரனை போல நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நான் தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை காண்பிக்கிறவளாக நான் காணப்பட்டு அவருடைய வேலையை நான் செய்ய மனதில்லாதவளாய் நான் காணப்படுகிறேனா, மனதில்லாதவனாய் காணப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இங்க தெளிவா இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகளும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், அவருடைய வேலையை நம்ம செய்யணும். பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அவருடைய வருகை வரும்போது நம்ம கையை விரித்து நிற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் கையாக நம்ம ஆண்டுடைய சமூகத்துல போகாதபடி ஆத்தும பாரத்தோடு, ஆத்தும ஆதாயத்தோடு போக வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் அந்த பணியில நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா, ஆண்டவரே இவ்வளவு நாளும் நான் இந்த காரியத்தை செய்யல, இனிமேல் நீர் உணர்த்துகிற காரியம் உங்களுக்கு ஆண்டவர் இது ஏற்கனவே பேசியிருந்தா அந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நாமும் மகிமைப்படும் உங்கள் மூலமாக. ஜெபிக்கலாமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 குமாரர்கள் ஊமைகள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வெளி வேஷத்துக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறவர்களாகவும் உண்மை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டவர்கள் போல, கிறிஸ்தவர்கள் போல நாங்கள் மாய்மாலமாய் நாங்கள் வாழாதபடி, உண்மை அறிந்தவர்களாய் இருந்து உண்மை மறிதலிக்கிறவர்களாக காணப்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்குரிய காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிட, எங்களுடைய பொருட்களை செலவிட நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியின் வேலையில எங்களுடைய காரியங்களை நாங்கள் செலவிட எங்களுக்கு கிருபை தாங்க. இவ்வளவு நாள நாங்கள் செய்யாததை எங்களுக்கு மன்னித்து தாங்க. இனிமேல் நாங்கள் இந்த காரியத்துல உமக்காய் நாங்கள் வாழ மூத்த குமாரனை போல நாங்கள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உம்முடைய மந்தையில நாங்கள் இணைகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை நினைக்கிற பணியை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ராஜ்ய பணியை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.